பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இரவெல்லாம் நம்மை பாதுகாத்தவர். புதிய நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் மெய்யாகவே ஆசீர்வாதமான நாளாய் நமக்கு காணப்படும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 நாளாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டி, ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்தது. இந்த 3 மாதத்தில் கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தார், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு அற்புதமானது பாருங்கள். யோபின் வாழ்க்கையில் நாம் படிக்கும்போது முதல் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் யோபை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி, அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைத்தார் என்று. ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கையில் கர்த்தர் அந்த 3 மாதத்திலே ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகம் உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கும்படியாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அசுத்தமானதை உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் அகற்ற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்ற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, ஆம், நீதிமானுடைய வீட்டிலிருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரை துதிக்கிற துதியும் ஸ்தோத்திரமும் எப்போதும் உங்கள் வீட்டிலிருந்து எழும்பும்படியாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் காணப்படும் போது, அல்லது ஆண்டவருடைய சமூகம் உங்கள் வீட்டிலே காணப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு சகேயுவின் வீட்டில் இயேசு போன போது இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும்படி உங்களை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை பரிசுத்தமாக்குகிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உன் பாளையம் எங்கும் உலாவும்படி உன் பாளையம் எங்கு பரிசுத்தமாக இருக்க கடவுது என்று சொன்னீர். ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், எங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கும்படி எங்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட பரிசுத்தமான ஒரு அனுபவத்தோடு உடைய பிள்ளைகள் உம்மை பற்றி கொள்ளட்டும். விசேஷித்த நன்மைகளை கூடும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.